வணக்கம். இன்று டிசம்பர் 22, 2025. தைப்பொங்கல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல தமிழ்நாடு அரசு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. ஆமா. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது இது வெறும் அறிவிப்புகள் மாதிரி தெரியல, ஒரு பெரிய வியூகத்தோட பகுதிகள் மாதிரி தெரியுது. ஆமாம். ஒரு பக்கம் உடனடி பலன், அதாவது பொங்கல் பரிசு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான ஒரு நீண்டகால முதலீடு, கல்வி உதவித்தொகை. சரி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இதையெல்லாம் செயல்படுத்துற நிர்வாக நடைமுறைகள். சொல்லப்போனா தேர்தலை மனசுல வச்சு ஒரு அரசாங்கம் எப்படி உடனடி ஈர்ப்புக்கும் நீண்டகால திட்டங்களுக்கும் நடுவுல ஒரு கயிறு மேல நடக்குதுங்கிறது இதை காட்டுது. சரியா சொன்னீங்க. இதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த 3 அறிவிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கணக்குகள் என்ன, இது உங்கள மாதிரி பொதுமக்களை எப்படி பாதிக்கும்னு அலசுவதுதான் நம்மளோட இன்றைய நோக்கம். நிச்சயமா. சரி, முதல்ல அந்த பெரிய அறிவிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் ரொக்கப்பரிசு. ஆமா, 3000 ரூபாய் ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆரம்பத்துல 5000 ரூபாய் கொடுக்கலான்னு ஒரு பெரிய பேச்சு இருந்தது. ஆமா, இருந்தது. அப்புறம் எப்படி இது 3000 ரூபாய் ஆச்சு? இது அரசாங்கத்தோட திட்டமிடல் குறைபாடா, இல்ல மக்களை தயார்படுத்திட்டு அப்புறம் குறைச்சா ஏத்துக்குவாங்கன்னு ஒரு அரசியல் கணக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இதுல ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல 5000 கொடுக்கணும்னு ஒரு யோசனை தீவிரமாவே பரிசீலனையில இருந்தது உண்மைதான். ஓஹோ. ஆனா நிதித்துறை அதிகாரிகள் முதல்வர்கிட்ட ஒரு விரிவான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரிப்போர்ட்டா? அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? அதுல மாநிலத்தோட நிதி நிலைமையை எடுத்துச் சொல்லி 5000 கொடுத்தா அது ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை உருவாக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. ஓ, நிதி நெருக்கடியா? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? காரணம் ஒண்ணுல பல இருக்கு. ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு பெரிய செலவினம். ஆமா, அதுவே பெரிய திட்டம். அதோட பல அத்தியாவசிய பொருட்களுக்கான மானியங்கள், விவசாய கடன்கள், உட்கட்டமைப்பு திட்டங்கள்னு அரசாங்கத்துக்கு ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமா இருக்கு. சரி சரி. இந்த நிலையில இன்னொரு பெரிய தொகையை ஒதுக்குனா மத்த முக்கியமான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால 3000 ரூபாய் கொடுக்கலாம், இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சுமைதான்னு அதிகாரிகள் சொன்ன யோசனைய முதல்வர் ஸ்டாலின் ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இது ஒரு சமரசமான முடிவு. அப்போ இந்த 3000 ரூபாய் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கான விதிமுறைகள் ரொம்ப தெளிவா இருக்கா? ஆமா, அதுல எந்த குழப்பமும் இல்ல. இது கிட்டத்தட்ட போன வருஷம் மாதிரி தான். அப்படியா? ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க, அப்புறம் வருமான வரி கட்டுறவங்களுக்கு இது கிடையாது. ஓகே. இது இல்லாம சர்க்கரை அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும் எந்த பொருளுமே வாங்காத பொருள் இல்லா அட்டைதாரர்கள்னு சொல்றாங்களே, அவங்களுக்கும் இந்த ரொக்க பரிசு கிடையாது. சரி. இவங்கள தவிர மத்த எல்லா அரிசி அட்டைதாரர்களுக்கும் இந்த 3000 ரூபாய் கிடைக்கும். சரி, ஆனா இந்த திட்டம் வெறும் பணம் கொடுக்கறதோட முடியல. உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு விஷயம் என் கவனத்தை ரொம்ப ஈர்த்தது. சொல்லுங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு முதல்வர் ஒரு பெரிய கள ஆய்வுக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு மேல ஒரு அரசியல் அடுக்கு இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான பகுதி. இது வெறும் நலத்திட்டம் இல்ல, ஒரு அரசியல் உத்தி. எப்படி? அரசு ஊழியர்களை வச்சு ஒரு சிறப்பு குழுவை உருவாக்கி அவங்கள வீடு வீடா அனுப்ப போறாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வந்து பொங்கல் பரிசு சரியா கிடைச்சதா, மகளிர் உரிமை தொகை வருதான்னு நேரடியா விசாரிப்பாங்க. இது வெறும் குறைகளை கேட்கறது மட்டும் இல்ல, இது ஒரு கிளவர் ஃபீட்பேக் லூப் மாதிரி தெரியுதே. ஆமா. ஒரு பக்கம் அரசாங்கம் எங்க வீட்டுக்கே வந்து அக்கறையா விசாரிக்குதுன்னு மக்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அவங்க தேர்தல் அறிக்கைக்கான பாயிண்ட்ஸ் நேரடியாவே கிடைக்குது. நீங்க சரியா கணிச்சிருக்கீங்க. இது வெறும் கோரிக்கை மனு வாங்குறது இல்ல, இது ஒரு பெரிய டேட்டா சேகரிப்பு முயற்சி. இதன் மூலம் எந்த பகுதியில என்ன பிரச்சனை முக்கியமா இருக்கு, எந்த சமூகத்துக்கு என்ன தேவைன்னு ஒரு மேப் தயாரிக்க முடியும். அப்போ இதை வச்சு தேர்தல் அறிக்கையை இன்னும் துல்லியமா மாத்த முடியும். எலெக்ஷன் கேம்பெயினிங் ஒன்னு சேர்ற புள்ளி. கிடைக்கிற கோரிக்கைகள்ல சிலதுக்கு உடனடியா தீர்வு காண்பாங்க, மத்த பெரிய கோரிக்கைகளை வரப்போற தேர்தல் வாக்குறுதிகளா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல அந்த QR கோட் பத்தி சொல்லிருந்தீங்க, அது எப்படி வேலை செய்யும்? நீங்க கோரிக்கை மனு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க, அதுல ஒரு QR கோட் இருக்கும். சரி. அதை ஸ்கேன் பண்ணா உங்க கோரிக்கை என்ன நிலைமையில இருக்கு, யார் அதை பரிசீலிக்கிறாங்கன்னு நீங்களே ஆன்லைன்ல பாத்துக்கலாம். இது ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்ற முயற்சி. அப்போ அரசாங்கம் எங்க மேல அக்கறையா இருக்கு, நாங்க சொல்றதை கேக்குதுன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுதான் இதோட நோக்கம். ஆமா, அதுதான். ஆக இந்த எல்லா பலன்களையும் பெற அந்த ரேஷன் கார்டு தான் நுழைவுச்சீட்டு. அப்போ புதுசா கல்யாணம் ஆகி தனி குடும்பமா மாறினவங்க புதுசா கார்டுக்கு விண்ணப்பிச்சுட்டு காத்துட்டு இருக்காங்களே, அவங்க நிலைமை என்ன? அவங்களுக்கு இந்த 3000 ரூபாய் கிடைக்குமா? இது ஒரு காலத்திற்கு எதிரான போட்டியா இருக்குமே. ஆமா, இது ஒரு டைம் ரேஸ் தான். ஆன்லைன்ல விண்ணப்பிச்சவங்களுக்கு தேதி வாரியா முன்னுரிமை கொடுத்து விண்ணப்பங்களை பரிசீலிக்கிறாங்க. நீங்க கொடுத்த ஆவணங்கள், தகவல்கள் எல்லாம் சரியா இருந்தா உங்க விண்ணப்பம் அதிகாரி கிட்ட போகும்போது சீக்கிரம் ஒப்புதல் கிடைச்சிடும். ஒப்புதல் கிடைச்சா மட்டும் போதுமா? கார்டு கைக்கு வர எவ்வளவு நாள் ஆகும்? அதுதான் இதுல இருக்கிற நல்ல விஷயம். ஒப்புதல் கிடைச்ச ஒரு வாரத்துல கார்டு பிரிண்ட் ஆகி உங்க கைக்கு வந்துடும் சொல்றாங்க. அப்படியா? ஒரு வாரத்துலயா? ஆமா. சமீபத்துல அமைச்சர் சக்கரபாணியே சொல்லியிருந்தார், இந்த ஆட்சி வந்த பிறகு மட்டுமே 21 லட்சம் புது ரேஷன் கார்டு கொடுத்திருக்கோம்னு. இது ஒரு பெரிய எண்ணிக்கை, அதனால செயல்முறை வேகமா தான் நடக்குது. 21 லட்சம்னா பெரிய விஷயம் தான். சரி, ஒருவேளை நான் இன்னைக்கு புதுசா விண்ணப்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம். எனக்கு பொங்கலுக்குள்ள கார்டு கிடைச்சிடுமா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு.
ஏன் அப்படி? அமைச்சர் எவ்வளவுதான் வேகமா கொடுக்கறோம்னு சொன்னாலும் நடைமுறையில ஒரு புது விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு கார்டு கைக்கு வர குறைஞ்சது 2 மாசம் ஆகும். நீங்க இப்ப விண்ணப்பிச்சா அது உங்க கைக்கு வரதுக்கு மார்ச் மாசம் ஆகிடலாம். மார்ச் மாசமா? அப்போ ரொம்ப தாமதமாயிடுமே. அங்கதான் இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்கு. பிப்ரவரி கடைசி இல்லனா மார்ச் முதல் வாரத்துல சட்டமன்ற தேர்தல் தேதிகளை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, தேர்தல் அறிவிப்பா? ஆமா, தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அரசாங்கம் புதுசா எந்த நலத்திட்டத்தையும் அறிவிக்க முடியாது, புது ரேஷன் கார்டு கூட கொடுக்க முடியாது. எல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான். அப்போ பொங்கல் பரிசுக்கு யார்தான் தகுதியானவங்க? கடைசி விதி என்ன? விதி ரொம்ப எளிமையானது. அரசாங்கம் பொங்கல் பரிசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த ஜனவரி 7ஆம் தேதி ஆமா. அன்னைக்கு உங்க கையில புது ரேஷன் கார்டு இருக்கணும். அவ்வளவுதான். அதனால டிசம்பர் மாசத்துக்குள்ளேயோ இல்ல ஜான்வரி முதல் வாரத்திலேயோ யாருக்கெல்லாம் கார்டு கைக்கு கிடைக்குதோ அவங்க பரிசு வாங்கிக்கலாம். அப்போ ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துட்டு இருக்கிறவங்க ஆன்லைன்ல அவங்க விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸை அடிக்கடி செக் பண்றது நல்லது. ஆமா, நிச்சயமா. அப்போ இந்த ரேஷன் கார்டுங்கிறது ஒரு குடும்பத்துக்கான உடனடி உதவியை உறுதி செய்து, ஆனா அரசாங்கம் உடனடி தேவைகளை மட்டும் பார்க்கல, அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்தையும் யோசிக்கிற மாதிரி தெரியுது. கரெக்ட். அதுதான் நம்மள அடுத்த முக்கியமான விஷயத்தை கூட்டிட்டு போகுது. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இருந்த மாணவர்களுக்கான முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு திட்டம், இது என்ன? ஆமா, இது ஒரு மிக முக்கியமான நீண்டகால முதலீடு. இந்த திட்டத்தோட சிறப்பம்சமே இது ஒருமுறை கொடுக்கிற உதவித்தொகை இல்லைங்கிறது தான். அப்படியா? 10ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த தேர்வுல ஒரு மாணவர் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவங்க இளங்கலை பட்டப்படிப்பு, அதாவது காலேஜ் டிகிரி முடிக்கிற வரைக்கும் வருஷம் 10,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். வருஷத்துக்கு 10,000 ரூபாயா? காலேஜ் முடிக்கிற வரைக்குமா? இது பெரிய விஷயமாச்சே. அப்போ ஒரு மாணவருக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல கிடைக்குமா? ஆமாம், கிடைக்கும். இந்த பணம் எப்படி அவங்களுக்கு போய் சேரும்? இந்த உதவித்தொகை மாசம் 1000 ரூபாய் வீதம் 10 மாசத்துக்கு நேரடியா மாணவர்களோட வங்கி கணக்குல செலுத்தப்படும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற நல்ல படிக்கிற மாணவருக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அது அவங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன செலவுகளுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். இது அவங்க குடும்பத்தோட நிதிச்சுமையை நிச்சயம் குறைக்கும். அருமையான திட்டம். இதுக்கு யார் தகுதியானவங்க? எப்படி இந்த தேர்வு நடக்கும்? இதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. மாநில பாடத்திட்டத்தின் கீழே இயங்குற அரசு பள்ளிகள்ல 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுத முடியும். ஓ, அப்ப தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இது பொருந்தாது. தேர்வு வர ஜனவரி 31, 2026 சனிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு. தேர்வு முறை எப்படி இருக்கும்? இது ரொம்ப கடினமா இருக்குமா? உங்க குறிப்புகள்ல 2 பேப்பர்னு போட்டிருந்தது. தேர்வு முறை ரொம்ப நேரடியானது. ஒரே நாள்ல 2 பேப்பர் எழுதணும். காலையில கணக்கு, மதியம் அறிவியல், சமூக அறிவியல். சரி. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 2 பேப்பர்லயுமே தலா 60 கேள்விகள் தான். பாடத்திட்டம் 9வது 10வது பாடங்கள்ல இருந்து தான் வரும். ஒரு நிமிஷம், ஒரு பேப்பருக்கு 60 கேள்விதானா? அதுவும் 2 மணி நேரத்துல? அப்ப இது மாணவர்களோட மனப்பாடம் செய்யும் திறனை மட்டும் சோதிக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல, அவங்களோட சிந்திக்கும் திறனையும் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுறாங்கன்னு சோதிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிகச் சரியா சொன்னீங்க. கேள்விகளோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதே ஒவ்வொரு கேள்வியும் ஆழமானதா இருக்கும்னு காட்டுது. நேரடியான பதில்களை விட யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். அப்போ எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க? மாநிலம் முழுக்க இடஒதுக்கீட்டின் அடிப்படையில 1000 பேரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுலயும் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு 500 மாணவர்கள் 500 மாணவிகள்னு பிரிச்சிருக்காங்க. ஆஹா, இது நல்ல விஷயமா இருக்கே. இது திறமையான மாணவர்களை சின்ன வயசுலயே அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு நீண்ட கால ஆதரவு கொடுக்கற முயற்சி. இதுக்கு மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்கணும்? அவங்க தனியா ஆன்லைன்ல எல்லாம் விண்ணப்பிக்க வேண்டாம். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற தலைமை ஆசிரியர் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். ஓகே. விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாய். டிசம்பர் 28ஆம் தேதிக்குள்ள தலைமை ஆசிரியர் கிட்ட பூர்த்தி செஞ்ச விண்ணப்பத்தை கொடுத்திடணும். அப்படியானால் இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரு பக்கம் பொங்கல் பண்டிகைக்கான உடனடி நிதி உதவி, மறுபக்கம் அந்த உதவியை பெற தேவையான ரேஷன் கார்டுக்கான நிர்வாக நடைமுறைகளும் காலக்கெடுவும். ஆமாம். இன்னொரு பக்கம் மாணவர்களின் எதிர்காலத்துக்கான ஒரு நீண்ட கால முதலீடு. இது நாம ஆரம்பத்துல பேசின அந்த பேலன்சிங் ஆக்டை ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமாம். இந்த 3 அறிவிப்புகளும் தனித்தனியா தெரியலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு பொதுவான நோக்கம் இருக்கு. உடனடி மக்கள் நலன், நிர்வாகச் செயல்முறைகள், நீண்டகால வளர்ச்சி. இது 3ஐயும் ஒரே நேரத்துல. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி. ஆமா, அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காலகட்டத்துல சமநிலைப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்குது. பொங்கல் பரிசு ஒரு குறுகிய கால பயன், கல்வி உதவித்தொகை ஒரு நீண்ட கால முதலீடு. நீங்க சிந்திப்பதற்கான ஒரு கேள்வி. இந்த கள ஆய்வு மூலமா மக்களின் கோரிக்கைகளை நேரடியா கேட்டு அது தேர்தல் வாக்குறுதியா மாத்துறது. நலத்திட்டங்களை ஓட்டரசியலோட இப்படி இணைக்கிறது சரியா தவறான்னு நம்ம விவாதிக்கல. ஆனா ஒரு அரசாங்கம் இப்படி வெளிப்படையா செய்யும்போது நலத்திட்டத்துக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு மெல்ல மெல்ல அழிஞ்சு போகுதா? ஒரு நல்ல திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நோக்கம் அந்த திட்டத்தோட உண்மையான மதிப்பை குறைக்குமா? இல்ல நோக்கம் எதுவா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தா சரிதான் எடுத்துக்கலாமா?